எல்லோருக்கும் நமஸ்காரம். வெள்ளிக்கிழமைன்னா அம்பாளுடைய அற்புதங்கள், அம்பாளுடைய சிறப்புகளை பார்க்கும் ஒரு தினம். இன்றைக்கி நம்ம அம்பாளோட சிறப்பில் நம்ம பார்க்க போகிறது அம்பாளுடைய சேனை. 64வது திருநாமம் தேவர்ஷிக கணசங்காத. அது தேவ ரிஷி கண சங்காத அப்படின்னா தேவர்கள், ரிஷிகள் இவர்களோடு பூதகணங்களாக, அதாவது கூட்டங்களாக இருப்பவர்கள் ரிஷிகணமான நாரதர் முதலான கூட்டத்தினர். அத்தனை பேரும் கூட்டமாக, அதாவது சங்கமமாக சேர்ந்து என்ன செய்கின்றார்கள்? அத்தனை பேரும் தோத்திரம் செய்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் துதிக்கும் ஆத்மாவாக இருப்பவளே அம்பாள். ஸ்தூயமா நாத்ம வைபவா, துதிப்பவர்களின் ஆன்மாவாக இருப்பவளே வைபவா. வைபவாவை முன்னும் சேர்க்கலாம், பின்னும் சேர்க்கலாம். வைபவம் என்றால் அம்பாளுடைய சிறப்பு என்று பொருள். சிறப்பு வாய்ந்தவள் என்பதால் இத்தனை பேரும் துதிக்கின்றார்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம். அல்லது அத்தனை பேரின் தோத்திரங்களுக்கும் சிறப்பு பொருளாக அவள் இருக்கின்றாள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் தேவர்கள், ரிஷிகள், தேவ ரிஷிகள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக கூடி துதிப்பவள் என்று பொருள். அவர்களெல்லாம் போய் அம்பாளை துதித்து என்ன கேட்டார்கள்? இந்த பண்டாசுரன் படுத்துகின்ற பாடு தாங்கவில்லை தாயே, காப்பாற்று என்று இறைஞ்சுகின்றார்கள். பண்டன் என்றாலே நல்லவன் என்றுதான் அர்த்தம். நல்லவன் எப்படி அசுரனாக மாறினான்? லலிதோபாக்கியானம் சொல்லும் பண்டாசுரனை பற்றிய கதையை பார்ப்போம். மன்மதன் ஈஸ்வரனின் நெற்றிக் கண்ணால் எரிந்து சாம்பல் ஆனான். அந்த சாம்பல் கீழே கிடந்தது. கைலாயத்தில் குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. கைலாயத்தில் விளையாடும் குழந்தை யாராக இருக்க முடியும்? சாட்சாத் விநாயகர் விளையாடி கொண்டிருந்தாராம். அவர் அந்த சாம்பலை எடுத்து அப்படியும் இப்படியுமாக தனது கைகளால் பிடித்து பிடித்து விளையாடினாராம். பிள்ளையாரை தான் பிடித்து வைப்போம், இங்கே பிள்ளையாரே பிடித்தார். சின்ன குழந்தைகள் விளையாடி பார்க்கின்றோம் அல்லவா? மண் கிடந்தாலோ, கையிலே களிமண் அல்லது கொஞ்சம் பிளாஸ்டிக் பிஷின் கிடைத்தாலோ அதை அவர்கள் பிடித்து திருப்பி ஒரு உருவம் உருவாக்குகின்றார்கள் அல்லவா? அதை போல ஒரு உருவத்தை விநாயகர் உருவாக்கிவிட்டார். அப்பாவிடம் கொண்டு போய் அதற்கு உயிர் கொடுக்க சொன்னார். அப்பாவான ஈசனும் அப்படியே செய்தார். கைலாயத்தில் இருந்த விசேஷத்தால் அந்த சாம்பல் உருவம் கூட தவம் செய்ய ஆரம்பித்தது. அதை பார்த்து கொண்டிருந்த பிரம்மா பண்டா பண்டா என்றாராம். பண்டா பண்டா என்றால் நல்லது நல்லது என்று பொருள். பிரம்மா அப்படி சொன்னதால் தவம் செய்து கொண்டிருந்த சாம்பல் வடிவத்துக்கே பண்ட என்று பெயர் வந்தது. தவம் செய்த பண்டன் சிவபெருமான் அருளால் ஆற்றல் பெற்றான். ஆற்றல் கைவரும் போதுதான் எப்போதும் சிக்கல் எழுகிறது. ஒன்றுமே இல்லாத சமயத்தில் நமக்கு ஏதேனும் கிடைக்காதா என்ற ஏக்கம் வரும், ஆசை வரும். ஆனால் கையில் அது கிடைத்தவுடனேயே நினைத்தது கிடைத்து விட்டதே என்னும் அகங்காரம் வந்துவிடும். பண்டன் வெறும் சாம்பல் வடிவமாக இருந்தபோது தவம் செய்தான். தவம் செய்ததால் ஆற்றல் பெற்றான். சிவனார் அருளால் உயிரோடு சேர்ந்து ஆற்றலும் கிடைத்தது.
கையில் ஆற்றல் வந்தவுடனேயே என்னால் 4 பேரை அடிக்க முடியும் என்று நினைத்து பண்டன் பண்டாசுரனாக மாறினான். பண்ட அசுரன் என்றால் நல்ல அசுரன். அசுரன் என்றாலே கெட்டவன்தானே. நல்ல அசுரன் எப்படி இருக்க முடியும்? நல்ல கோபம் கெட்ட கோபம் என்று உண்டா என்ன என்ற கேள்வி எழும். நல்லவர்களாக இருப்பவர்கள் கூட தங்களிடம் ஆற்றல் இருக்கிறது என்ற எண்ணம் வந்தால் தீயவர்களாக மாறிப்போவார்கள் என்பதை தான் பண்டாசுரன் வரலாறு கூறுகிறது. சிவபெருமானே கொடுத்த ஆற்றலை கொண்டு பண்டாசுரன் எல்லாவற்றையும் கஷ்டப்படுத்த ஆரம்பித்த போது தேவர்களும் ரிஷிகளும் கூடினார்கள். எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமானிடம் போய் முறையிட்டார்கள். சிவபெருமான் அம்பிகையை பார்த்தார். இது லலிதோபாக்கியானம் சொல்லும் கதை. அவ்வாறு சிவபெருமான் அம்பிகையை பார்த்ததும் அவள் லலிதாம்பிகையாக திரு அவதாரம் எடுக்க தீர்மானம் செய்தாள். அப்படி திரு அவதாரம் எடுத்தவள் தேவேந்திரன் செய்த யாகத்தால் ஹோமகுண்டத்தில் தோன்றினாள். அவ்வாறு தோன்றியவள் என்னவெல்லாம் செய்தாள் என்று இதற்கு பிறகு வரக்கூடிய திருநாமங்கள் சொல்கின்றன. சரி, அவள் என்ன செய்தாள்? பண்டாசுர வதோத்யுக்த சக்திசேன சமன்விதா. தேவர்ஷிகளாலும் தேவர்களாலும் கூடி நின்று தொழப்படும் அம்பாள் பண்டாசுரனை வதம் செய்வதற்காக தானே சேனையாக தோன்றியதும் சேனைகளின் வடிவங்களில் இருந்தவர்கள் அம்பாளை தொழுகின்றார்கள். அந்த சக்தி சேனையின் தொழுகைக்கு உரியவளே சம்பத்கரி சமாரூட சிந்தூர ரஜசேவிதா. சம்பத்கரி, அஸ்வாருட என்ற 2 பெயர்கள் முக்கியமானவை. இவற்றுக்கு பிறகு வருபவை ரதங்களை பற்றிய பெயர்கள், விவரங்கள். சக்கரராஜ ரதம் என்று ஒன்று, கேய சக்கர ரதம் என்று ஒன்று, கிரி சக்கர ரதம் என்று ஒன்று. இந்த 3 ரதங்களும் வருகின்றன. அம்பாள் யுத்தத்துக்கு புறப்படுகின்றாள் என்றால் ரத கஜ துருக பதாத்திகள் ஆஜராகிவிட மாட்டார்களா? இதற்குத்தான் பண்டாசுர வதோத்யுக்த சக்திசேன சமன்விதா என்று முன்னரே சக்தி சைன்யம் ஆஜரானதை அந்த திருநாமம் குறிப்பிடுகின்றது. அது சாதாரணமான சைன்யம் அல்ல, சக்தி சைன்யம். எல்லா சக்தியும் ஆற்றலும் சேர்ந்த சைன்யம். அதில் என்னவெல்லாம் இருக்கின்றன? யானைகள் இருக்கின்றன, குதிரைகள் இருக்கின்றன. அம்பாள் ஆரோகணித்து வருவதற்காக ரதங்கள் இருக்கின்றன. அம்பாளோடு வருவதற்கு சில பேர் இருக்கின்றார்கள், உபதேவதைகள். கஜ யானை படை இருக்கின்றதே, அதற்கு தலைவியாக ஒருத்தி வருகின்றாள். அவள் பெயர் சம்பத்கரி. அந்த சம்பத்கரி யானைப்படையோடு வந்து அம்பாளை சேவிக்கின்றாள். இவ்வாறு அந்த சேவையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்பாள்தான் சம்பத்கரி சமாரூட சிந்தூர ரஜசேவிதா. மற்றொரு பக்கத்தில் மற்றொருத்தி வருகின்றாள். அவள் குதிரை மீது ஏறி வந்து அம்பாளை தொடுகின்றாள். அஸ்வாருட என்னும் பெயர் கொண்ட அவள் குதிரை படையை நிர்வகித்து வருகின்றாள். கோடி கோடி குதிரைகளோடு அம்பாளை வணங்குகின்றாள். அஸ்வாருட அதிஷ்டித அஸ்வகோடி கோடி பிரவாவ்ருதா. யானை படையும் வந்தாயிற்று, குதிரைப்படையும் வந்தாயிற்று. சம்பத்கரி எதிரிலிருந்து தோன்றினாள் என்றால்
அம்பாள் கையில் அங்குசம் இருக்கின்றது அல்லவா? அந்த அங்குசத்திலிருந்து தோன்றியவள் சம்பத்கரி. யானையை அடக்க அங்குசம்தானே வேண்டும். அடுத்து குதிரையை எப்படி அடக்குவது? அங்குசத்தை கொண்டு குதிரையை அடக்க முடியாது. கயிற்றை கொண்டு தான் கட்ட முடியும். குதிரைக்கு சேணம் கடிவாளம் கட்டுவதற்கு கூட கயிறு வேண்டும். அம்பாளுடைய திருக்கரத்தில் உள்ள பாசாங்கயிற்றிலிருந்து தோன்றியவள். குதிரையின் மீது ஆரோகணித்து வருபவளான அஸ்வாரூடா. மீண்டும் அடுத்த வாரம் அம்பாளின் இன்னும் பல திருநாமங்களை நாம் விவரமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.